என்ன வாஞ்சியோடு வந்திருக்கீங்க? ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேச போறார். ஆமென். சத்தமோட அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஒரே ஒரு கண்களை மூடி ஒரே ஒரு சன்னத்தை மாத்திரம் பாடி ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya. வார்த்தைக்கு முன்னால நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என்னோட பேசுங்கப்பா. நம்ம எதிர்ச்சியா ஒரு சூழ்நிலை வந்திருப்போம். அந்த நாளிலே பேசுகிற வார்த்தை அது நம்ம தொடக்கூடியதாக இருக்கும். அது உங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஹalleluya. ஹalleluya. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடும் காக்கும் கரங்கள் சேர்ந்து அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து நம்புவேன் என்று சொல்லியாமே. நம்புவேன் இயேசுவை நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. எங்களோடு கூட தொடர்ந்து நீ பேசுகிறார். இப்பொரு ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாசிப்போமாக ஏசாயா 58 அதிகாரம் அதனுடைய 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறார் என்று சொன்னால் நடத்துகிறவர் ஒருவேளை நடத்திவிட்டு அடுத்த வேலை விடுகிறவர் அல்ல. நித்தம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு வேலைகளிலும் ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அது இக்கட்டானாலும் சரி, அது கண்ணீரின் பாதையானாலும் சரி, அது போராட்டத்தின் சூழ்நிலை, அந்த எல்லா காலத்திலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது, அதுவும் நித்தம் என்னை நடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது, யாராலே அப்படி சொல்ல முடியும்? வெறுமையாய் அந்த வார்த்தை நம்ம சொல்லிவிட்டு போக முடியாது. எந்த மனுஷனாலே, எந்த தேவ பிள்ளையாலே அந்த வார்த்தையை அவ்வளவு பயங்கரமாய் உச்சரிக்க முடியும்? கர்த்தர் என்னை நடத்துகிறார். சாட்சி கேட்டல, அவர் சொன்னாரு, செஞ்சிட்டார். சொன்னதை செய்கிறவர். அவர் உன்னை நடத்துறாருன்னா அதை வாழ்க்கையில நடத்துறதை நீ ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். சொல்லிட்டு போவது மட்டுமல்ல, அப்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நித்தமும் என்னை நடத்து. கர்த்தர் இந்த மாதத்திலே 2025 டிசம்பர் மாதத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை நித்தமும் நடத்துகிறேன். யார் சொல்ல முடியும்? பிலிப்பியர் 1 அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போமாக.
உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை கர்த்தர் நடத்துகிறார் என்று யார் சொல்ல முடியுமா? கர்த்தரை நம்புகிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை நம்புகிற பிள்ளைகள் தான் என்ன சொல்ல முடியுமா? கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்பாதவங்க அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. நம்புறவங்க வாழ்க்கையில தான் அந்த வார்த்தை அவ்வளவு பயங்கரமாய் உச்சரிக்க முடியும். அப்ப இந்த மாதத்துல நம்ம வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை, தேவன் மேல வைத்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? தாவீது சொல்லுகிறான், நீரே நீரே என் நம்பிக்கை, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? நான் நம்புறது அவராலே வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் நம்புறது அவராலே நடக்கும். நான் நம்புறேன் அவர் என்னை நடத்துவார். நான் நம்புறேன் அவர் என்னை நித்தமும் நடத்துவார். நான் நம்புற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை நடத்துவார். அது நம்புற பிள்ளையால மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த நம்பிக்கை இன்னைக்கு இருக்கிறதா? அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுதெல்லாம், அதாவது சில நேரத்தில் நமக்கு அநேகருக்கு ஒரு போர் அடிச்சு போகும், கேட்டு கேட்டு அழுத்து போன மாதிரி இருக்கும். அது மனுஷனுடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை தெவிட்டாத ஒரு வார்த்தை. கேட்க கேட்க கர்த்தர் ருசியுள்ள அந்த ரசத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த வார்த்தையை கேட்க வரும் பொழுதெல்லாம் நம்ம நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். என்ன வார்த்தை ஆண்டவரோடு பேசுறாரு. அதாவது நமக்கு அந்த வார்த்தை கிடைக்கிற சமயம், எந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார்னு தெரியாது. அவர் பேசுற நேரத்துல எல்லாம் கரெக்டா நம்ம செவி கொடுத்துட்டு கேட்டுட்டோம்னா அதற்கான ஆசீர்வாதம் யாராலும் தடை பண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம வெளியே போறோம், வெளியே பிரயாணங்கள் மேற்கொள்ளுகிறோம். நம்ம நிறைய இடத்துல பார்க்கறதுன்னு சொன்னா, செவுத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வசனம் எழுதியிருப்பாங்கல்ல, வண்டிகள் எல்லாம் வசனம் இருக்கும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதெல்லாம் அடிக்கடி பார்க்கிற வசனம் தானே. ஆனா ஒரு நாள் அந்த வார்த்தை நம்மோடு பேசும். உடைஞ்சு போய் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு ஆட்டோ, எவ்வளோ ஆட்டோ போகல, எவ்வளோ வண்டி போகல, ஆனா உன்னோடு ஆண்டவர் பேசுவதற்கு அந்த வார்த்தை உள்ள வண்டியா நிறுத்தி உன்னை அதுல ஏத்தி அந்த வார்த்தையை படிக்க சொல்லி அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்துக் கொண்டே. இல்ல நீ வேற ஆட்டோல கூட ஏறி போயிருக்கலாம், எவ்வளோ ஆட்டோ இருக்கு, ஏன் அதுல உன்னை ஏத்துறா தெரியுமா? அவர் உன்னோடு அவர் பேசிக்கொண்டே. ஏன்னா நீ அவரை நம்பி இருக்கிறதுனால. அவர் என்னை நடத்துவார். இந்த 11 மாதங்கள் என்னை நடத்தினவர் இந்த 12வது மாதத்திலும் கர்த்தர் என்னை நடத்துவார் நம்பிக்கையோடு வந்திருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கை தான். அப்ப அவர் என்னை நித்தமும் நடத்துகிறவர் என்று சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்குள்ளே வர வேண்டும். சங்கீதக்காரர் சொல்றார், நான் ஆத்துமாவை கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்திரு, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ அமர்ந்திரு. நான் நம்புறது என்னால் அல்ல, நான் நம்புறது மனுஷனால் அல்ல, நான் நம்புறது இந்த 12வது மாசம் அவரால் எனக்கு கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் நம்புறேன் அவர் என்னை நடத்துகிறவர் என்னை நடத்தி கொண்டே இருப்பார். அந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்குள்ள அது கடந்து வர வேண்டும். ஆபிரகாம் கர்த்தர் அவனுக்கு வார்த்தை கொடுத்து 12ஆம் அதிகாரத்திலே
அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இப்படிலாம் சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து கடற்கரை மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன் சந்ததியை நான் பெருக செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலகட்டத்திலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி கொண்டு வரும் பொழுது அவனுக்கு வயது சென்று அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அவன் பெயர் ஈசாக். கர்த்தர் ஒரு புத்திரனை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் சொன்னபடி அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். வேதம் அவனை குறித்து அநேக இடத்திலே அவர் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பினான். அவன் கர்த்தரை முழு நிச்சயமாய் அவன் நம்பினான். இன்னைக்கு நம்பின வாழ்க்கையில இப்போ ஒரு சின்ன ஒரு போராட்டம் வருது. என்ன போராட்டம்னா, ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா ஆபிரகாமே, நீ அநேக நாட்கள் பிள்ளை இல்லாம இருந்த, நான் உனக்கு ஒரு புத்திரனை நான் கொடுக்கிறேன், இவன் உன் சந்ததியிலே அவன் பெருகுவான் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படி சொல்லி அவன் வளர்ந்து வந்த நாட்களில் ஆபிரகாமோடு கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே, உன் பிள்ளையை கொண்டு வந்து மோரியா மலை மேலே எனக்கு என்ன பண்ண, பலி செலுத்து. அந்த தகப்பனுக்குள்ள அவனுடைய இருதயம் எவ்வளவு கலங்கிருக்குள்ள. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுவே, அதாவது 2-3 பிள்ளை இருந்து ஒரு பிள்ளையை கேட்டாருன்னா ஆண்டவர் கேட்கிறான்னு கொடுத்துடலாம். ஆனா ஆண்டவர் அப்படி கேட்கிறவர் அல்ல. கொடுத்ததே ஒண்ணுதான். அதுவும் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நமக்கு வந்ததே தாமதம் தான், கிடைச்சதே லேட்டு தான். இதுலயும் இப்படி இருக்கிறதா? ஆனா அந்த நம்பிக்கை அவன் விட்டு போகவில்லை. ஆபிரகாமுக்குள்ள இருந்த நம்பிக்கை, ஆண்டவர் சொன்னாரு சரி என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை கூட்டிக் கொண்டு அவன் மோரியா மலை தேசத்துக்கு போறான். இவங்க 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த இடத்துக்கு போறாங்க. கூட 2 வேலைக்காரர்கள். கர்த்தர் சொன்ன இடம் வந்த உடனே அந்த வேலைக்காரரை ஆபிரகாம் நிறுத்தி, நீங்க எங்கே நில்லுங்கள், நாங்கள் போய் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லல. நாங்க போறோம், தொழுது கொண்டு திரும்பி இந்த இடத்துக்கு நாங்க வருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இது வரைக்கும் என்னை நடத்தினவர் இனியும் என்னை நடத்துவாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த வார்த்தை நாங்க திரும்பி வருவோம், அதுதாங்க நம்பிக்கை. நடத்துவான்னு சொல்லுவதில்லை, அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அவங்க மேல மலைக்கு மேல ஆபிரகாம் ஈசாக்கும் போறாங்க. போகும் பொழுது விறகு, அதாவது நம்பிக்கையுடையவன் என்ன பண்ணிருக்கலாம், சரி நாங்க திரும்பி வருவோம், எதுக்கு இந்த கட்டை, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கீழே வச்சுட்டு போயிருக்கலாம். இல்ல, எல்லாவற்றையும் மேல கொண்டு போனான். ஏன் அதெல்லாம் கீழே வைக்காம மேல கொண்டு போனா தெரியுமா? அவனுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. என்ன நம்பிக்கை இருக்கு? நானே திரும்பி வருவோம். அப்ப எதுக்கு இந்த கட்டை, எதுக்கு அந்த நெருப்பு, எதுக்கு ஆண்டவருக்கு பலி கொடுக்கணும். அது என் குமாரனை அல்ல, கர்த்தர் நியமித்த ஒரு காரியத்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் கேட்கப்பட்டது அந்த இடத்துல நிறைவேறும். ஆகவே ஈசாக்கை அழைத்துக் கொண்டு அவன் மலை மேலே ஏறி போகிறான். அதாவது அந்த நம்ம சொல்றது வேணா ஈஸியா இருக்கலாம், அந்த சூழ்நிலை யோசித்து பார்க்கும் பொழுது அந்த தகப்பனுக்குள்ளும் ஈசாக்குக்குள்ளும் ஒரு கேள்வி இருந்திருக்குல்ல, எப்பா பலின்னு சொல்றியே, நீயும் நானும் மட்டும்தானே இருக்கிறோம், எங்கப்பா பலிடுவதற்கான ஆடு? என்ன சொல்ல முடியும்? அவன் சொல்ற வார்த்தை தெரியுமா? எப்பா கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. நம்ம நிறைய சூழ்நிலை வந்து நிற்கும் பொழுது இதுக்கப்புறம் எப்படி நம்ம போவோம், எப்படி நம்ம கிராஸ் ஆகி போவோம் அப்படின்னு வரும் பொழுது
யாருடைய வாயிலிருந்து கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொல்றாங்களோ அவர்கள் கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்பி இருக்கிறார். அந்த நம்பின ஆபிரகாமிலே சொல்ல முடிந்தது, எப்பா ஈசாக்கை கவலைப்படாத, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த 12வது மாசம் நீங்க சொல்லணும், கர்த்தரை நித்தமும் நடத்துகிறவர், அவர் பார்த்து கொள்ளுவார். ஏன்னா நான் நம்பி வந்திருக்கேன். 11 மாசம் என்னை நடத்தினவர் இந்த 12வது மாசத்தின் தேவைகளையும் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புறேன் அவரை. பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். போய் எல்லாம் கட்டெல்லாம் பலிபீடத்து மேல எல்லாம் வச்சுட்டு அந்த கட்டையெல்லாம் அடுக்கிட்ட பின்பு ஈசாக்கை என்ன பண்ணிட்டான், கொண்டு போய் படுக்க வச்சாச்சு. என் ஆபிரகாம் மட்டும் நம்பல, சொன்ன ஈசாக்கும் கர்த்தரை நம்பினான். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கட்டை மேல படுக்க வச்சாச்சு. அவனுக்கு ஒரு கட்டையும் எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஆபிரகாம் உள்ள பயம் இருந்தது. நம்முடைய அநேக சூழ்நிலையில கூட ஒரு நாளும் காலடி எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் ஒரு சின்ன பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. வேதம் அதான் சொல்லுகிறது, தேவனை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவனானா. ஒரு கட்டையா எடுத்து வைக்கிறான். ஈசாக்க படுத்துட்டு இருக்கிறான். என் பிள்ளை, ஏகசூதன், என் புத்திரன் படுத்துட்டு இருக்கிறான். கட்டையெல்லாம் அடுக்கியாச்சு. இப்ப அடுத்தது பலி கொடுக்கணும். அவன் கத்தியை ஓங்குறான். ஓங்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, என் பிள்ளை ஆண்டா மேல நீ கையை போடாத. இதுவரைக்கும் நீ நடந்து வந்த பாதைக்கு தெரியுமா? நம்பிக்கையின் பாதை. நீ கர்த்தரை நம்பிட்டல, கர்த்தரை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். கர்த்தரை நம்பி இந்த மாதத்துக்குள்ள வந்திருக்கிறல்ல, அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி கர்த்தர் நிச்சயம் நடத்த வல்லவராக. அந்த நம்பிக்கை தான் அவன் சொன்னபடியே அந்த மலையை விட்டு ஈசாக்கும் ஆபிரகாமும் திரும்பி வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த மாதத்தில் இந்த நாளிலே நீ அறிக்கை பண்ணுகிறபடி கர்த்தர் நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர்கிட்ட நீங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்க, இது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு? நிச்சயம் அது பர்வதத்திலே பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவரை நம்பி நீங்க தைரியமா வார்த்தையை சொல்லலாம். ஆண்டவர் நிச்சயம் செய்வார். என்கிட்ட ஜெபத்துக்கு வரவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், என்கிட்ட ஜெபம் பண்ண போன் பண்ணும்போதெல்லாம் நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்க ஏன் அதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஜெபத்துக்கு நீங்க சொல்றீங்க. என்னன்னா, ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்டு நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அந்த நம்பிக்கையில தான் அந்த ஜெபம் சொல்றீங்க. அப்ப அந்த ஜெபம் வரும்பொழுது உங்களுக்கான வார்த்தை, அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க அப்போ அதன் பின்பு நீங்க செய்ய போற காரியம் எப்படி தான் இருக்கு, அந்த வார்த்தையோடு போவீங்க. ஆண்டவர் என் கூட இருக்கார், ஆண்டவர் என் கூட இருக்கார். நீங்க தைரியமா எல்லா காரியத்தையும் செய்வீங்க. அது வரைக்கும் சோர்ந்து துவண்டு போன நம்முடைய உள்ளம் எல்லாம் அந்த வார்த்தையால தேற்றப்படும் பொழுது அந்த நம்பிக்கையில நிறைய நம்ம தைரியமா போவோம். இன்னைக்கு அந்த நம்பிக்கை தான் நமக்குள்ளே காணப்படும். மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் நம்புவதற்கு ஏமாத்துறான். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிப்போம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையா? இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் போச்சு. நம்பிக்கையே இல்லாம போச்சு. நான் நம்புறேன் பிரதர், ஆனா இனி எங்களால நம்ப முடியாது. இனி நாங்க பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. இனி தப்பி இவ்வளோ கிட்ட வந்துட்டோம்,
இவ்வளவு பக்கத்துல வந்துட்டோம், இனி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 11 மாதம் நடக்காததா, இந்த 12வது மாசத்தின் இறுதியில நடக்க போகுது அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எந்த இடத்துல அற்புதம் நடக்கணுமோ கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் அவர் கண்களுக்கு அற்புதத்தை காண்பித்து கொடுத்தார். எந்த இடத்துல உன்னால தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகிறது, அவங்க அதுதான் சொல்றாங்க. எங்களுக்கு முன்னால சிவந்த சமுத்திரம், எங்களுக்கு பின்னால பார்வோன் சேனை, முன்னாலையும் போக முடியாது, பின்னாலையும் போக முடியாது. இன்னைக்கு அப்படி அந்த வருஷத்துக்கு கடைசியில் அப்படி வந்து நிக்கிறீங்களா? 1வது மாசத்துல கேட்டோம், 2வது மாசத்துல கேட்டோம், ஒவ்வொரு மாசம் வந்து டிசம்பர் மாசம் கடைசியில் வந்து நிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போனா ஒரு புதிய ஆண்டுக்குள்ள போக போறோம். அந்த புதிய ஆண்டுக்குள்ள போகும் பொழுது நான் எப்படி அந்த ஆண்டுக்குள்ள காலை வைக்கணும் தெரியுமா? நான் கர்த்தர் மேல முழு நிச்சயமாய் நம்பி, அவர் மேல அதிகமான நம்பிக்கை வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாய் அடுத்த ஆண்டுக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும். அதான் நான் சொல்ற, தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அடுத்த வசனம், அநேக நாள் பண்ணாமல் இருந்தபோது நின்று மனுஷரே இருந்தது, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆட்களோடு கூட தான் என்ன பண்றான்? இருக்கிறான். இவனுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, இவனுக்கும் அந்த சூழ்நிலை இருக்கு. ஆனா எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் சொல்றாங்க நாங்க தப்பி பிழைக்க மாட்டோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. இத்தனை பேர் இருக்கிற இந்த கப்பல்ல, இத்தனை பேர் இருக்கிற அந்த இடத்துல ஒருவன் மட்டும் இப்படி சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த கடலும் இந்த கப்பலும் இந்த காற்றும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஏனால் நான் நம்பி இருக்கிற தேவன், அவராலே எல்லாம் எனக்கு கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும். நீங்க ஒரு கூட்டத்துல போய் நிக்கிறீங்க, ஒரு கூட்டத்துல நிக்கிறீங்க, அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையே இல்லை, யாருக்குமே நம்பிக்கையே இல்லை. அவங்க பேசுதெல்லாம் ஏதோ அவிசுவாசமான வார்த்தை சொல்லி பேசிட்டே இருக்காங்க. கூட சேர்ந்து நம்மளும் அவங்களோட அவங்க வார்த்தைக்கு ஈடு கொடுத்து பேசாம இத்தனை ஜனங்கள் பயந்து கொண்டிருக்காங்க, இத்தனை ஜனங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. யாராவது பயத்தோடு இருக்காங்களா? யாராவது பிரச்சனையோடு இருக்காங்களா? கர்த்தர் உங்களை அங்க கொண்டு போறது எதுக்கு தெரியுமா? கர்த்தர் உங்களை அங்க கொண்டு போகிறது எது தெரியுமா? அவர்களை திடப்படுத்தும்படிக்கு நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், யாவரையும் தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அத்தனை பேருக்கு முன்னால தைரியமா சொல்றேன், யாரும் பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. ஒரு கூட்டத்துக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க கர்த்தர் மேல அதிக நம்பிக்கை உள்ளவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷன் சோர்ந்து போகும் பொழுது
நீங்க அவனை தேவனுடைய வார்த்தையினாலே பலப்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. சோர்ந்து போகாதீங்க. அவன் சொல்ற அத்தனை பேருக்கும் சொல்றான். இவன் பவுல் வார்த்தையெல்லாம் யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. ஆனா இவ்வளவு கடினமான சூழ்நிலையில் அவன் சொல்றான், நீங்கள் பயப்படாதீங்க. இந்த ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்று. அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வர வேண்டும். நம்ம சொல்லுகிற வார்த்தையும் அந்த நம்பிக்கை தான். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளா இருக்கட்டுங்க, எவ்வளவு மோசமான காரியங்கள் கூட இருக்கட்டும், ஆனா உன் வாயிலிருந்து ஒரு நாளும் அவிசுவாசம் பண்ண வார்த்தை மட்டும் வரவே கூடாது. யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நீங்க என்ன அவங்களுக்கு பதில் சொல்றீங்க? அதுலதான் நீ கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி தெரியும். எவ்வளவு, அதாவது முடியாது, அதாவது ஒரு டாக்டர் அல்ல, 2 டாக்டர் அல்ல, 4-5 டாக்டர் பார்த்து, எல்லாம் சாதாரணமான கிளினிக் வச்சிருக்க டாக்டர் அல்ல, எல்லாம் உயர் படிப்பு படித்து, மேல் படிப்பு படித்து, நல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸ். அவங்களெல்லாம் பார்த்து எல்லாரும் கையெழுத்து போட்டு சைன் போட்டிருக்காங்க. இது இந்த காரியம் இருக்கு, இந்த காரியம் இருக்கு, இந்த காரியம் இருக்கு, இந்த காரியம் இருக்கு. அதை உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 5 டாக்டர் பார்த்துட்டு அழுதுட்டு வந்து, சிஸ்டர், பிரதர், டாக்டர் எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல வேற ஒரு இடத்துல பாருங்க அப்படி சொல்லி. இல்ல, நான் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன், எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கோ எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டேன், அந்த டாக்டர் எல்லாம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ண தெரியல அப்படின்னு எங்கேயும் போகாம அவங்கள உங்களிடத்துல கொண்டு வராங்கன்னா ஒரே காரணம், நீ கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த ரிப்போர்ட்டை எங்கேயும் கொண்டு போகாம, அந்த வார்த்தையை வேற எங்கேயும் போய் சொல்லாம, உனக்கு போன் பண்ணி உன்னை பார்த்து நேரடியா வந்து உங்ககிட்ட சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நீங்க தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். எதுக்கு ஆண்டவர் அவங்களை உங்ககிட்ட அனுப்புறாரு தெரியுமா? நீ சொல்லணும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். நீ சொன்ன அந்த 5 டாக்டர், நீ பார்த்த ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும், இவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். பிராண சேதம் ஒன்றும் வராது. அப்போ உங்களிடத்துல ஒரு 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 மனுஷரை கர்த்தர் கொண்டு வரணும்னு சொன்னா உங்களிடத்துல புறப்பட வேண்டிய வார்த்தை. ஆனால் இன்றைக்கு நம்ம பேசுகிற வார்த்தை அப்படிதான் இருக்கிறது. நம்பிக்கை உள்ள வார்த்தையை கர்த்தர் நீ பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாத. அப்படி யாராவது நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களா? பிரதர், நானும் வருஷம் பார்க்கிறேன், எனக்கு இந்த வருஷமாவது கல்யாணம் ஆகும், எப்படின்னா இந்த வருஷமாச்சு நடந்துடும் சொல்லி சொல்லி அழுத்து போயிடுச்சு. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே அப்படின்னு உன் வாயில ஒரு நாள் வரக்கூடாது. நானும் குழந்தைக்காக நான் பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை, நான் போகாத மருத்துவமனை இல்லை, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை. நான் அதை கேட்டு கேட்டு அதை அழுத்து போயிடுச்சு. நான் அதை இனிமேல் முயற்சி பண்ணதால நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். நான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்புறதுக்கு ஏது இல்லதான், நம்பிக்கை இல்லதான், இது நடக்காது நீ சொல்ற. ஆனா நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் கர்த்தரை நம்பினான். அதை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வருது பாத்தீங்களா? அந்த நேரத்துல தான் நீ கர்த்தரை நீ அதிகமா நம்பணும். அந்த சூழ்நிலை தான் நீ கர்த்தரை நீ அதிக. ரோமர் 4:18 வாசிங்க.
ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். கர்த்தர் இந்த 12வது மாசத்துல கொண்டு வந்து சொல்லுகிறார், நம்புகிறதுக்கு இது இனிமேல் நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கியா? நம்புவதற்கு ஏதுமில்லாதுன்னு சொல்றியா? கர்த்தர் சொல்லுகிறார், நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு இன்னைக்கு நீ விசுவாசித்தால் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான ஒரு அல்லேலூயா சொல்லுமா. வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவர். இந்த 12வது மாசம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறவன் சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. அதுல முழு நிச்சயமாய் நம்பி அந்த வார்த்தையை நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். அதை அதிக நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற ஒரு நம்பிக்கையா? அதாவது நம்ம நம்புறதெல்லாம் நமக்கு ஏதாவது நடக்கணும்னா நம்புறது, ஏதாவது ஒன்று வேணும்னா நம்புறல. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், நம்பிக்கை போச்சு. அவர் அப்புறம் நம்ம தேடுறது கிடையாது, நம்புறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது இம்மைக்காக மாத்திரம். வாசிங்க அந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல், நல்ல கவனிங்க, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் வேண்டாம். எனக்கு ஒண்ணு நடக்கணும்னா ஆண்டவன் அதிகமா தேடுறேன். எனக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா அவரை தேட மாட்டேன். அந்த 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 காலத்துக்கு ஏற்ற அவர் அப்படியே அவங்கள பார்த்து நடத்துறாரு. ஆண்டவர் அப்படியே நம்மளை நடத்துறாரு. அவர் எப்படி நடத்துறாரு? ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நம்மை காத்து நடத்துகிறார். அவர் அப்படி நம்மளை நடத்துறாரு, அப்படி நம்மளை பார்த்துக்கிறாரு. ஆனா நம்ம எப்படி நம்புறோம்னா இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தா அதை விட மோசமான காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லா மனுஷர்களையும் பார்க்கணும், அவங்கள விட நம்ம தான் ரொம்ப பரிதபிக்கப்பட்டவர்களா. ஏன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டு இக்கரையில ஒரு கால் அக்கறையில ஒரு கால். அவர் நம்பிக்கைனா அது அவர் தான். நீ நம்பிட்டனா அவரை நம்பிடு. அந்த நம்பிக்கைக்கு முன்னால எது வந்தாலும் எல்லாமே உனக்கு பூஜ்யமா தான் இருக்கணும். 99 ஆண்டு கொடுத்துட்டு 1% கூட வேற ஒண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்துடாது. அதாவது சில பேர் வருவாங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ண வருவாங்க, என் பிள்ளைக்கு இந்த வியாதி இருக்கு ஜெபம் பண்ண வருவாங்க. இங்க வருவாங்க, ஒரு 2 நாள் உடம்பு சரியாகல உடனே என்ன பண்ணுவாங்க, நேரா கூட்டிட்டு தர்காவுக்கு ஓடுவாங்க. அங்க ஒரு பாய் கயிறெல்லாம் கட்டுவாரு, மந்திரத்தெல்லாம் பண்ணுவாரு. அங்க ஒரு 2 நாள் சரியாக அதை தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அங்க போய் அந்த பூசாரி மந்திரம் எல்லாம் பண்ணி கடைசி வரைக்கும் என்ன ஆகாது, போகவே போகாது. முதல் முறை இங்க வரும்பொழுது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நீ இங்க அவர் மேல நம்பிக்கையோடு வரல, ஏன்னா இங்க சரியாகலன்னா இன்னொரு இடத்துக்கு போவ. அந்த ஸ்திரீ 12 வருஷம் பெருமாளோட ஸ்திரீ, அவ எந்த நம்பிக்கையோடு வந்தான் தெரியுமா? அவரை தொட்டல்ல, அவரை
அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சுஸ்தமாக. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அப்போ இன்மைக்காக எனக்கு இங்க போனா இது நடக்கும், எனக்கு இங்க வந்தா இது நடக்கும், அந்த நம்பிக்கை அதல்ல. தேவன் மேல முழு நிச்சயமாய் நம்பி எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிப்போமாக. நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம். மரலியா சொல்லுமா, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, the beginning, அந்த நம்பிக்கை. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுதான் நம்ம வந்தோம், ஒரு மேல நம்பிக்கை வச்சுதான் வந்தோம். இன்னைக்கு அந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நமக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சு போகிறது இல்லை. தேவன் மேல நம்முடைய நம்பிக்கை காணப்பட வேண்டும். அதுதான் 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நல்ல கவனிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எனக்கு நேரிட்ட உபத்திரவத்தை அறியாதிருக்க மனதில்லை. என்னவெனில் அவன் சொல்றான் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும். கர்த்தர் எங்க வாழ்க்கையில செய்த காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்களுக்கு மிஞ்சின பாரம், எங்களுக்கு மிஞ்சின வருத்தம். அதாவது அந்த வார்த்தையை சொல்லும் போது பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. கடந்த நாட்டில் ஒரு சகோதரன் சாட்சி கொடுத்தார். இந்த கப்பல்ல வேலை செய்யும் பொழுது இந்த கீழே அந்த இன்ஜின் ரூம்ல உள்ள போய் லாக் ஆயிட்டார். எத்தனை நாள் கழிச்சு வந்தாரு? 3 மணி நேரம் அந்த இடுபாடைக்குள்ள அவர் சிக்கிக் கொண்டார். அதாவது ஒரு இடத்துல அவ்வளவுதான். அதாவது நமக்கு தெரியும் நல்லாவே, அவ்வளவுதான் நம்ம கதை முடிச்சதுடா, அவ்வளவுதான், இதோட நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலை தான். ஆனா உள்ள போகும் பொழுது தானியேல் எப்படி நம்ம போனா, என்னை கர்த்தர் என்னை நிச்சயம் தப்பு வைப்பார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. எதிர்க்க வண்டி வருது, வேகமா போயிட்டு இருக்கிறோம், பெரிய வண்டி, அவ்வளவுதான், கர்த்தாவே ஸ்தோத்திரம், முடிஞ்சு போச்சு. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று, அதாவது எங்க பலத்திற்கு மிஞ்சி அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆனா அவன் சொல்றான் பாருங்க, ஆனா நாங்க இததான் நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? இவ்வளவு காரியத்திலும் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், எங்கள் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிராமல், எங்களுடைய காரியத்தின் மேல நாங்கள் நம்பிக்கையாயிராமல், வேதம் சொல்லுது மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக வரும். நாங்க செத்து போவோம், இவெல்லாம் நடக்கும் என்று சொல்லி வரும் என்று எங்களுக்குள்ள நாங்க டிசைட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான், கதை நீயோட முடிச்சது. மூச்சு விடுவதற்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. கொரோனா நேரத்தில் இந்த படுக்கையில் இருக்கவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. கேட்கிற செய்தி எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு சின்ன ஒரு காரியம்னா அதுல இருந்து ஓகே மீண்டும் ஏதாவது ஒரு மாத்திரையோ மருந்து கொடுத்து சுவாசிக்கிறதுல பிரச்சனை வந்துடுச்சு. செய்தியை பார்க்கும் பொழுதெல்லாம் மூச்சு திணறல், இப்படிப்பட்ட காரியமெல்லாம் இருக்குன்னு சொல்லி வரும்போது செய்தியை கேட்கும் பொழுதெல்லாம் அந்த சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்.
அப்படி நம்ம சபையில 2 பேர் இருந்தாங்க. ஆனா என்ன நம்பிக்கை தெரியுமா? எங்களை, அதாவது வேதம் சொல்லுங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல் அந்த சூழ்நிலையில அது படுக்கதான், டாக்டர் சொல்லிட்டாரு தான், இது நடக்காதுதான், இது முடியாதுதான், பரவாயில்ல, நீ அவங்கள நம்பாம, நீ உன்னை நம்பாம மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக, சாவு வரட்டும், மரணம் வரட்டும், அவங்க எழுதிட்டாங்க, முடிச்சிட்டாங்க, பரவாயில்ல, ஏது வரம் என்று நீ நிச்சயித்திருந்தாலும் வேதம் சொல்லி நீ கர்த்தரை நம்பினால் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். வரலையா சொல்லுமா? எங்களை எல்லாம் அதிலேயே தப்புவித்தவர் இன்னும் தப்புவித்தார், இன்னும் தப்புவித்துக் கொண்டே இருப்பார். அதுதான் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு தெளிவா சொல்லி, கர்த்தரை நம்பினா 11 மாசம் உன்னை நடத்தினவர் இந்த 12வது மாசத்தை உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் நித்தமும் உன்னை நடத்துறார். 12 மாசம் நடத்துவாரா? நீ நம்பு, ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்துவார். நமக்கெல்லாம் ஒரு நாள் கடந்து போகிறதா எவ்வளவு சுலபமா போறது இல்லை. சில பேருக்கு அந்த ஒரு நாள்லாம் ரொம்ப கஷ்டமா போகும். எப்படா இந்த நாள் முடியும், இதனால எப்போ கடப்போன்னு இருக்கு. ஆனா நமக்கெல்லாம் நாள் கடந்து போகிறதே தெரியல, சுலபமா இருக்குல்ல. கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மளை சுலபமா நடத்திட்டு போறாரு. ஏன்னா நடக்கிறது நீ அல்ல, உன்னை நடத்துகிறது என் தேவன் ஒருவர். அதனாலதான் உங்க பாதையில கடினம் அல்ல, நீ போகிற பாதையில இலகுவா இருக்கு. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குது, நீ கேட்கறதெல்லாம் கிடைக்குது. எந்த கஷ்டமா ஆண்டவரோட பண வைக்கல. கடந்த வாரத்தில் பார்த்தோமே, கர்த்தர் உன்னை எப்படி வச்சிருக்கிறாரு? திருப்தியா வச்சிருக்கிறாரு, நன்றா நடத்துறாரு, இன்னும் பத்திரமா பார்த்துக்கிறாரு. அப்படி நடத்துறது மேல நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? முழு நிச்சயமா நம்பிக்கையோடு இரு. உன்னை இதுவரைக்கும் பத்திரமா பார்த்துட்டவரு, நீ நம்புறதுனால இன்னும் பத்திரமாய் பாதுகாத்து. ஆனா உன் நம்பிக்கை வேற யாருக்கும், நம்பிக்கை வேற எதுக்கும் நீ கொடுத்துறாரு. அவர் முழு நிச்சயமாய் நம்ப. இந்த கடைசி மாசத்துல வந்திருக்கீங்க. இந்த ஆண்டுல எத்தனையோ காரியங்கள் உங்க கைகளை விட்டு விலகி போயிருக்கும். இது நடக்காம போயிருக்கும். நடக்கணும் ஒவ்வொரு மாசமும் பிரயாசப்பட்டு வந்திருக்கீங்க. ஆண்டவரே, என்னை நித்தமும் நடத்துன்னு என்ன சொல்லியிருக்கீங்களே, அப்படித்தானே இந்த மாசம் எங்களோட பேசியிருக்கீங்க. எங்களை ஒவ்வொரு நாள் நடத்துறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த மாசம் எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நீங்க எப்படி வரணும் தெரியுமா? முழு நிச்சயமாய் நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கையோடு சொல்லுங்க. நீங்க சொல்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். எந்த நம்பிக்கையில நீ சொல்ற, எந்த நம்பிக்கையில நீ சொல்ற, அதாவது அந்த காரியத்துக்காக நீ சொல்வது, அந்த முழு ஹோப் அவர் மேலதான். அவன் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், அவர் தப்புவிப்பார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் எங்களை தப்புவித்தவர் இனியும் எங்களை தப்புவிக்க வல்லவர். கோலியாத்துக்கு முன்னால் வந்து நிக்கிற தாவீதுக்கு சொல்றாங்க, என்ன நம்பிக்கையில வந்து நிக்கிற தாவீதே, ஒரு முறை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர் இவனிலிருந்தும் கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராய். நீங்க சொல்லுங்க, எப்படி ஒரு நம்பிக்கையா சொல்றீங்க? எப்பா நானா போயிருந்தா எப்பயோ போயிருக்கணும், நாங்கெல்லாம் அழிஞ்சிருந்தா எப்பயோ அழிஞ்சிருக்கணும். ஆனா அங்கேயே நாங்க அழியல, அங்கேயே நாங்க போகல. இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களை அழியாம நடத்திட்டாரு. இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களை தப்புவித்து நடத்திட்டாரு. இதுவரைக்கும் நடத்தினவர் இனி எங்களை நடத்துவார் என்று அவரை முழு நிச்சயமாய் நம்பியிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நம்பிக்கையோடு இந்த 12வது மாசம் அந்த நம்பிக்கையோடு புறப்படுங்க. ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்க வேற எதையும் நம்பல. குடும்பத்தை நம்பல, எங்ககிட்ட பணத்தை நம்பல, எங்களுக்கு பொருளை நம்பல, நாங்க எதுவும் நம்பல. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கையா இருக்கிற வரலிலே சொல்லுவா 100% நம்பிக்கை. நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம்.
கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹalleluya.